हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे। जानकी कांतस्मरणं कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते। रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं। रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः। रामान्नास्ति जगत्त्रयैकसुलभः रामस्य दासोऽस्म्यहम्। रामे प्रीतिरतीव मे कुलगुरो श्रीराम रक्षस्व मां। वरं न याचे रघुनाथ युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु। इदं प्रियं नाथ वरं प्रयच्छ पुनः पुनस्त्वामिदमेव याचे। रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं राघवेश तव पादसेवनं सम्भवन्तु मम जन्म जन्मनि। जयतु जयतु मन्त्रं जन्म साफल्यमन्त्रं जनन मरण भेदक्लेशविच्छेदमन्त्रं सकलनिगममन्त्रं सर्वशास्त्रैकमन्त्रं रघुपतिनिजमन्त्रं राम रामेति मन्त्रं कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं। याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात्। अतीत्यैकादशाहं तु नामकर्म तथा करोत्। ज्येष्ठं रामं महात्मानं भरतं कैकेयीसुतं सौमित्रिं लक्ष्मणमिति शत्रुघ्नमपरं तथा। वसिष्ठः परमप्रीतः नामानि कृतवांस्तदा। ब्राह्मणान् भोजयामासे पौरजानपदानपि। श्रीमद् रामायणं महेतिहासं ஆதி காவியம் காயத்ரினால மகா ஞானத்தை அடைஞ்சதானே வால்மீகி பகவான் ரச்சனை பண்ணினதான கிரந்தம். ராமநாமத்தினாலேயே பரிசுத்தமாயி
காயத்ரியை உபாசனம் பண்ணி அதனுடைய சாரமாக அமைஞ்ச கிரந்தம் ஸ்ரீ ராமாயணம். பெரியவாள்லாம் சொல்லுவாள், காயத்ரியோட சாரம்தான் ஸ்ரீமத் ராமாயணம், காயத்ரியோட பாவம்தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லுவாள். இன்னைக்கும் ரெண்டு கிரந்தம் உயிர்ப்போட இருக்கு பார்த்தேலாம், ஜீவகலையோட. பாகவதம் எங்கேயாவது நடக்கிறதுன்னு யாராவது சொன்னால் உடனே அதில் ஒரு உத்வேகம் ஏற்படுறது சாதுக்களுக்கு, சனாதனிகளுக்கு. ராமாயணம் எங்கேயாவது நடக்கிறது அப்படின்னு சொன்னால், நவாகம் நடக்கிறதுன்னு சொன்னால் உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. ஏன்னா இந்த ரெண்டுத்துலேயும் குழக்கட்டைக்குள்ளே எப்படி பூர்ணம் சேர்ந்திருக்கோ அதுபோல காயத்ரி சேர்ந்திருக்கா. ராமாயணம் முழுக்க ஒரு ஸ்லோகமும் 1000க்கு ஒரு ஸ்லோகம் காயத்ரி அக்ஷரம்னு சொல்லிவிட்டேன் ஏற்கனவே. தீமஹி அப்படின்னு முக்கியமான ஒரு பதம் வருது காயத்ரியில. பாகவதம் ஆரம்பம் மங்களாச்சரணமே பிரதம ஸ்லோகமே சத்தியம் பரம் தீமஹி அப்படின்னு தான் ஆரம்பிக்க. சத்தியமான பரமான வஸ்துவை தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வியாசாச்சாரியால் பாகவதத்தை ஆரம்பிக்கிறார். பர்கோ தேவஸ்ய தீமஹி அப்படின்னு எந்த காயத்ரி பிரசித்தமாக சொல்றதோ அந்த தேவனே சத்தியமான பரம்பொருளை தியானம் பண்ணி நம்ம தொடங்குவோம் அப்படின்னு இந்த பாகவத கிரந்தத்தை அப்புறம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருத்தேன்னு ஆரம்பிச்சு சொல்றார். காயத்ரியாவே ஒரு ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு பாகவதத்துல. அது ரகசியம். அது பஞ்சமஸ்கந்தத்துல ஒரு அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் காயத்ரியில உள்ள எல்லா பதங்களும் ஒரே ஸ்லோகத்துக்குள்ள வியாசாச்சாரியால் வச்சிருக்கார். பரோரஜஹா சவிதுஹு ஜாதவேதஹ தேவஸ்ய பர்கோ மனசேதம் ஜஜானாம் அப்படின்னே ஒரு ஸ்லோகம் பஞ்சமஸ்கந்தத்துல. சவிதுஹு ஜாதவேதஹ தேவஸ்ய பர்கஹ, இந்த பதங்கள்லாம் எதுல இருக்கு? காயத்ரி ஜபிச்சா தெரியும் இந்த பதங்கள்லாம் எதுல இருக்கு அப்படிங்கிறது. ஹம்சம் கிருத்ரானம் ரிஷதிங்கிராமிவஹா அப்படின்னு அழகா முடியிறது அந்த ஸ்லோகம். பரதயோகீஸ்வரனுடைய சரித்திரத்துல காயத்ரி உபாசனம் பண்ணிட்டு இருந்தார். கண்டகி நதியில இடுப்பளவு ஜலத்துல இருந்துட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு ஜலத்துல இருந்துட்டே காயத்ரியை ஜபிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சுகாச்சாரியால் சொல்றா. தானே நேர சொல்றதானே உபாக்கியானம் ஜடபிரத சரித்திரம். அதுல காயத்ரியை உபாசனம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்றார். சூரியனுடைய மத்தியத்துல இருக்கிற எந்த பிரபு பிரகாசிக்கிறாளோ சூரிய மண்டலாந்தரவர்த்தியாக அந்த காயத்ரியினுடைய அர்த்தத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தார் பரதயோகீஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுற. காயத்ரியோட பாவம் தான் பாகவத், காயத்ரியோட சாரம் தான் ஸ்ரீமத் ராமாயணம். அப்படியே இறங்கியிருக்கு ராமாயணத்துல, அப்படியே இறங்கியிருக்கு காயத்ரி. காயத்ரி என்ன பாவமோ அதை எடுத்து காட்டுறது பாகவதம். அது வெறும் ஒரு வார்த்தையில சொன்னா புரியாது. முழுக்க அதை சிரவணம் பண்றதே நம்மளால அதை அனுபவிக்க முடியும். பேர்பட்டதான மகேதிஹாசம் ஸ்ரீமத் ராமாயணம். வால்மீகி குஷலவாலுக்கு அதை உபதேசம் பண்ணி அஸ்வமேத யாகசாலையில குழந்தைகள் கானம் பண்ணிட்டு இருக்கால். அயோத்தியை வர்ணிச்சால், தசரதரை வர்ணிச்சால், ரங்கநாதனே குலதெய்வம், சரையூ தீரம், வசிஷ்டரே குலகுரு, சுமந்திராதி மந்திரிகள் எல்லாம் இருந்தது. தசரதருக்கு ஒரு குறையும் இருந்தது அப்படிங்கிறார். மனுஷன்னு சொன்னா வாழ்நாள் முழுக்க ஏதோ ஒரு குறையோட இருப்பார். பிறக்கிறதையே அழுதுண்டே பிறக்கிறது. எதுக்கு பிறக்கிறதுன்னா பாலுக்காக அழறது குழந்தை, ஆகாரத்துக்காக. அதுலேருந்து கடைசி பர்யந்தம் ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கு. இது மனுஷ ஜென்மாவனுடைய நேச்சர். நேச்சரை போய் நம்ம மாத்தணும்னு நினைச்சா முடியுமா? ஞானிகளா இருந்தா கூட அவளுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு குறை இருக்கு, வெளியிலேருந்து பார்த்தா தெரியறது. அவ அனுபவிக்கிறாளா இல்லையாங்கிறத பொறுத்து தான் ஞானின்னு நம்ம அதை தீர்மானம் பண்ண வேண்டியிருக்கு. சம்சாரியா இருந்தா முழுக்க அனுபவிக்கிறான், ஞானியா இருந்தா பற்று இல்லாம இருக்கா. இந்த துக்கம் அவரை பாதிக்கலையே ஒழிய, ஆனாலும் இருக்கத்தானே இருக்கு. ரமண மகரிஷிக்கு கையில பெரிய கேன்சர் கட்டி புறப்பட்டது, ஆபரேஷன்லாம் பண்ணினான். கடைசியில அந்த ஒரு சிரமம் இருந்தது அவருக்கு. ராம் சூரத்குமார்னு நேத்திக்கு ஒரு மகாபுருஷர் இருந்தார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு திரையோதசாட்சரியே காஞ்சங்காடு ராமதாஸ் சுவாமிகளுடைய சிஷ்யர் அவர். காஞ்சங்காடு சுவாமிகளுடைய ஆனந்தாசிரமம் சுவாமிகளுடைய சிஷ்யர் அவர். விசிறி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாள், சுருட்டு சுவாமிகள்னு சொல்லுவாள், சம்சாரிகள், பாமரா. அவருக்கு கேன்சர் கடைசியில். அதுபோல ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு நேத்திக்கு இருந்தார் மகாபுருஷர். அவருக்கு தொண்டையில கேன்சர், 50 வயசு தான் இருந்தார் மகாபுருஷர்.
அவர் இருந்த காலம்ங்கிறது 50 வயசு தான். அப்பேற்பட்ட பல மகான்கள் பார்க்குறோம். பல மகான்கள் சொன்னால் ஒன்று சொல்கிறதே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் மகாபுருஷால் சரித்திரங்களில் கடைசியில் ஏதோ அந்த சரீரம் கொஞ்சம் வேதனைப்பட்டதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அவள் அதை அனுபவிச்சாலா இல்லையாங்கிறத பொறுத்து தான் ஞானிகள்னு நம்ம தீர்மானம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த நிலையிலேயே அவள் நாமஸ்மரணத்தோடு பகவத் ஸ்மரணத்தோடு இருந்தாலானால் அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுவும் நமக்கு அவளுடைய அந்த அவஸ்தையும் சரீரம் படுறதான அந்த நிலையிலையும் அவள் எப்படி இருக்காள்ங்கிறது அது ஒரு பாடம் நமக்கு வாழ்ந்து காற்றால் மகான்கள். ஏதோ ஒரு குறை இருக்கு இல்லையா? அதுபோல் தசரதர் கதை இப்போ ஆரம்பிக்கிறது பாருங்க. எல்லாம் இருந்தது அயோத்தியில, அவருக்கும் எல்லாம் நிறைஞ்சிருந்தது. ஒரு பத்னிக்கு 3 பிரதான பட்ட மகிழ்ச்சிகள், இன்னும் பல மனைவிகள். அர்த்தசப்தசதம் அப்படிங்கிறாள் அயோத்தியா காண்டத்தில், 700ல் பாதிங்கிறார். அப்போ 350 மனைவிகள் தசரதருக்கு. 60,000 வருஷம் தீர்க்கமான ஆயுசு, போகபோக்கியங்கள் எல்லாம் இருந்து ஒரு குறை இருந்தது. மமலாலப்பியமானஸ்யே சுதார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமே தேனே யக்ஷாமீதி மதிர்மமா. ஒரு குழந்தை இல்லைங்கிறது ஒரு பெரிய குறையா. குழலினது யாழினது என்பர் தன் மக்கள் மழை சொல் கேளாதார் அப்படின்னார் வள்ளுவர். அது நன்னா இருக்கு இது நன்னா இருக்கும்பாலாம். தனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து அதனுடைய குரலே பிஞ்சு குரல்ல அது பாடுறதை கேட்காதவாள் இதெல்லாம் நன்னா இருக்குன்னு சொல்லுவாள். குழல் நன்னா இருக்கு, யாழ் வீணை நன்னா இருக்கு, வீணா கானம். தன் மக்களுடைய மழை சொல்ல கேட்காதவாளுக்கு இதெல்லாம் நன்னா இருக்கும் அப்படின்பார் வள்ளுவர். தனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு ராஜா சுதார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமே தேனே யக்ஷாமீதி. புராணாந்தரத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாள். புராணாந்தரத்தில் சொல்றதே தசரதருக்கு ஒரு பொண்ணு இருந்தாள். சாந்தேன்னு பேர் அவளுக்கு. தசரதருக்கு பொண்ணு இருந்தால், ஆனாலும் பிள்ளை இல்லை வம்சவருத்திக்குன்னு தான் வருத்தப்பட்டார்னு புராணாந்தரம் சொல்றது. அங்கதேசத்துக்கு ராஜா அவன் ரொம்ப ஸ்நேகம் தசரதரோட, அப்படி ஒரு ஸ்நேகத்தோடு இருந்தான். அவனுக்கும் குழந்தை இல்லைன்னு தாப்பப்படுறதே இந்த பெண்ணை அவனுக்கு கொடுத்துட்டார் அபிமான புத்திரியாக. அந்த அங்கதேசாதிபனுடைய புத்திரியா அவள் வளர்றாள். சாந்தேன்னு பேரு. அந்த சாந்தையை தான் ரிஷசங்கருக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறார் அங்கதேசத்து ராஜா. அவா 2 பேருமா தான் இங்கே பண்ணி வைக்கிறா. பொண்ணும் மாப்பிள்ளையுமா தான் இந்த புத்திரகாமேஷ்டிங்கிற யாகத்தை பண்ணி வைக்கிறாள்னெல்லாம் புராணாந்தரத்தில் கதைகளும் இருக்கு. சுதார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமே தேனே யக்ஷாமீதி மதிர்மமா. ஒரு யஜ்யம் பண்றேன், அதுவும் எல்லா பாபத்தையும் போக்கக்கூடியதானே ஒரு யஜ்யமான அஸ்வமேதத்தை பண்றேன்னு பண்ணினார். 1 வருஷ காலம் நியமமாய் இருந்து சரவ்யா ஸ்தோத்தரே தீரே யஜ்யபூமிர் விதீயதாம்னு சரையனுடைய வழவண்ட கரையில யஜ்யபூமியை அமைச்சிண்டு 1 வருஷ காலங்கள் பகவத் தியானம் பண்ணிண்டு நிறைய அன்னதானங்கள்லாம் பண்ணிண்டு அன்னகூட்டாச்சே பகவஹா துஷ்யந்தே பர்வதோபமாக அப்படின்னா அதெல்லாமும் 2 சர்க்கம் வர்ணிச்சிருக்கா. அவர் எப்படி யாகம் பண்ணினா. தீயதாம் தீயதாம் அன்னம் வாசாம் சிவிவிதானிச்ச. நிறைய கொடுக்குறவாளை கண்டா சுவாமிக்கு அவளுடைய கட்டாட்சம், அவா மேல கட்டாட்சம் விழுமாம் பகவானுக்கு. தாத்தா இருக்கானே, கொடுக்கிறவனை கண்டால் பகவானுடைய கட்டாட்சம் அவன் மேல விழர். நிறைய கொடுத்தாராம். வஸ்திரதானங்கள் அன்னதானங்கள் பண்ணினார். யஜ்யம் பண்ணி முடிச்சு பிராயஸ்வரூபியாய் பகவான் அதை விபாகம் பண்ணி கொடுத்தால் கௌசல்யாயி நரபதிஹி பாயசார்த்தம் ததோததான்னு உலகம் முழுக்க கொண்டாடுற சைத்திர சுத்தத்திலே நவமியிலே புதன்கிழமையில பகல்ல 5 கிரக உச்சத்தோட கடக லக்னத்திலே குருச்சந்திர யோகத்தோட புனர்வசு நட்சத்திரத்திலே பகவான் அவதாரம் பண்றார். ததஷ்சத்வாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துனா சஹ. வாக்பதினா குரு, இந்து, சந்திரன். குரு சந்திர யோகமாம் பகவான். வாக்பதா விந்துனா சஹ புரோத்யமானே ஜகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம். இதுக்கு அப்படியே மாறுதல் கிருஷ்ணாவதார்.
இவர் புதன்கிழமைன்னா அவர் வியாழக்கிழமை கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு வியாழக்கிழமையில் அவதாரம் பண்ணார். இவர் பகல்னா அவர் ராத்திரி நடுநிஷியில் அவதாரம் பண்ணார். இவர் அரண்மனையில் அவதாரம் பண்ணாரானா அவர் காராகிரகத்திலே மதுரால அவதாரம் பண்ணினார். இவர் சுக்லபக்ஷ நவமியில் அவதாரம் பண்ணா அவர் கிருஷ்ணபக்ஷத்தில் அவதாரம் பண்ணார். இவர் உத்தராயணம்னா அவர் தட்சிணாயணத்தில் அவதாரம் பண்ணினார். காராகிரகத்திலே அப்பா அம்மா கைவிலங்கு கால்விலங்கோட இருக்கு. குழந்தை பிறந்தா என்ன ஆயிடுமோங்கிற பதட்டத்தோட அங்கே அவதார். மாதாபிதாக்கள் நடுங்கிற காலத்துல அபயம் கொடுத்து சுவாமி கொண்டு என்ன நந்த கோகுலத்துல விட்டுடுன்னு சொல்லு தரிகிமாம் கோகுலம் நயன்னது அங்க கொண்டு விட்டுட்டார். ஆனா இங்க அப்படி இல்லை. ராமாவதாரம் அரண்மனையில பெரிய மகோத்சவமா நடந்துதான். உற்சவச்ச மகானாசீது அயோத்தியாயாம் ஜனாகுலா. கடைசி வரைக்கும் கிருஷ்ணாவதாரத்துல சாம்ராஜ்யாபிஷேகங்கிறதே கிடையாது. கிருஷ்ணனுக்கு துவாரகாதீசன்னு சொல்லுவா, மதுராதிபதினு சொல்லுவாளே தவிர கம்சனுக்கு ஒரு அப்பா இருந்தார் உக்ரசேனன்னு, அவர் இருந்தார் கடைசி வரைக்கும். அதனால பெரியவர் அவரே இருக்கட்டும் ராஜாவான்னு சுவாமி அந்த ராஜ்யத்துல கூட இருந்து ரட்சிச்சு கொடுத்தாலே தவிர ராஜ்யத்தை சுவாமிக்குன்னு பட்டாபிஷேகம் கிடையாது. ராமாவதாரத்துல தான் பிரசித்தமான பட்டாபிஷேகம். கிருஷ்ணாவதாரத்துல ஒரே ஒரு பட்டாபிஷேகம் தான் கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படின்னு கோவர்தனகிரிய சுவாமி ஒரு வாரம் தூக்கி கொடைபிடிச்சு கோபர்களையும் கோபஸ்திரீக்களையும் பசுக்களையும் குழந்தைகளையும் ரட்சிச்சு கொடுத்தார்னதும் இந்திரனும் தப்ப உணர்ந்து காமதேனு அழிச்சுன்னு வந்து அந்த கோவர்தன கிரிராஜன் மேலேயே சுவாமி உட்காத்தி வச்சு காமதேனு க்ஷீரத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி கோவிந்தன்கிற நாமத்தை வச்சார். அதனால கோவிந்த பட்டாபிஷேகம்னு அதை சொல்லிப்பா. கோவர்தனகிரி மேல பகவான் கோவிந்தனாக இருந்து அங்க பட்டாபிஷேகம் பண்ணிண்டார் அப்படின்னு அந்த கோவர்தனகிரி மேலதான் இருந்தார் ஸ்ரீநாத்ஜி. நாதத்வாரான்னு இன்னைக்கு ராஜஸ்தான்ல பிரகாசிக்கிறாளே பஞ்சத்வாரகையில அவர் கோவர்தன இனத்துல தான் இருந்தார். அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் நடந்த இடத்துல தான். அப்புறம் கலக காலத்துல அவுரங்கஜீப் கலக காலத்துல அவர் ராஜஸ்தான் பக்கம் போயிட்டார். அப்புறம் ஸ்ரீவல்லபராலே கொண்டாடப்பட்டு அந்த ஸ்ரீநாதன் பிரசித்தமா இன்னைக்கும் ஆச்சரியமாக பிரகாசிக்கிறார். பஞ்சத்வாரகையிலேயே ரொம்ப பிரசித்தமானது ஸ்ரீநாதன். அந்த கோவர்தனத்து மேல ஒரு பட்டாபிஷேகம், அதுதான் கோவிந்த பட்டாபிஷேகம். கிருஷ்ணாவதாரத்துல அதுதான் பட்டாபிஷேகம். ராமாவதாரம் அப்படி இல்லை. ராஜகரத்துல சக்கரவர்த்தி குமாரனாக அவதாரம் பண்ணி 11,000 வருஷம் பூலோகத்துல இருந்து ஆச்சரியமான நல்ல காரியங்கள்லாம் பண்றா. புரோத்யமானே ஜகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். ஜகநாதன்னா அந்தவர் சாமானியப்பட்டவர் இல்லை. புரோத்யமானே ஜெகநாதம், இந்த ஜகத்துக்கெல்லாம் எவன் நாதனும். சர்வலோக நமஸ்கிருதம், எல்லாராலையும் நமஸ்காரம் பண்ணப்படுற தெய்வம் எவனும் இல்லை. யாருக்கு நமஸ்காரம் பண்ணாலும் எவனிடத்திலேயே போய் சேர்றதோ. ஏ பெண்ய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தேயா யஜந்தி அவிதிபூர்வகம் அப்படின்னால் கீதாச்சாரியன். நீ கிறிஸ்துன்னு வழிபடு, இல்லை முகமது நபிகள்னு வழிபடு, அல்லான்னு வழிபடு, இல்லை வேற என்னென்ன உனக்கு என்னென்ன மதங்கள் இருக்கோ என்னென்ன தேவதைகள் மூலமா வழிபடுறையோ, வேத மார்க்கம் இல்லாத நீ வேற எந்த பேர் சொல்லி வழிபட்டாலும் அர்ஜுனா அந்த பூஜையும் என்னதான் வந்து சேர்றதுங்கிறாள். தேபி மாமேவ கௌந்தேயா யஜந்தி அவிதிபூர்வகம். விதின்னா வேதம். வேதமில்லாத மார்க்கத்துல நீ எந்த தெய்வத்தை வச்சு பூஜிச்சாலும் அவிதிபூர்வகமாய் பூஜை பண்ணாலும் என்ன பேர் இட்டாலும் அதுவும் எனக்கு தான். அதனால பெரியவாள்லாம் சொல்லுவாள், எந்த மதம் வேணாலும் இருக்கட்டும் தெய்வம் உண்டுன்னு சொல்லிட்டானா அவன்லாம் நமக்கு பந்துன்னு சொல்லுவாள். ஏன்னால் அவனுக்கு தெரியாது அவன் கிருஷ்ணனை தான் பூஜிக்கிறான்ங்கிறது, நம்ம ஈஸ்வரனை தான் பூஜிக்கிறான்ங்கிறது தெரியாது. ஆனாலும் அவன் நமக்கு பந்து. தெய்வம் இல்லைன்னு சொல்றவன் தான் நமக்கு, நம்மளோட அவன் சேர இல்லாதவனே தவிர தெய்வம் உண்டுன்னு சொல்றவாள் அவ எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும், முன்னாடி தோன்றின மதமா இருக்கட்டும் வரப்போறதா இருக்கட்டும், தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் நடத்திட்டு போறது. அதுக்கு அதீனமா தான் நம்ம இருக்கோம்னு சொல்ற எல்லா மதங்களும் அதுதானே சொல்றது. இப்ப இருக்கிற மதங்களும் நம்ம மதத்திலையும் சந்திரனை உபாசிக்கிறோம், நட்சத்திரத்தை உபாசிக்கிறோம். அதுலேயும் சந்திரனை பர்த்தாவாயும் நட்சத்திரத்தை பத்னியாயும் சொல்றது சாஸ்திரங்கள். இன்னைக்கு எதை தானே பெறேன்னு ரம்ஜான்னு கொண்டாடுறா. அவளுக்கு பிரதானமா சந்திரன தரிசனம் தானே அவ சொல்றாள். 3ஆம் பெரையை தான் அவ கொண்டாடுறா. நம்ம 3ஆம் பெரைன்னு நம்ம பஞ்சாங்கத்திலையும் தரிசனம் பண்றோம். தெய்வம் உண்டுன்னு சொல்றவா எல்லாருமே நம்மளோட பந்துக்கள் தான், ஆத்ம பந்துக்கள் தான்.
அதுவும் நட்சத்திரத்தோடு சேர்த்து கொண்டாடுற அளவா. வெறும் சந்திரனை ஒண்டி கூட இல்லை, நட்சத்திரத்தையும் சேர்த்து தான் மற்ற படங்கள்ல கூட பார்த்தோமானா ஒரு நட்சத்திரமும் சந்திரனுடைய பத்னியாக சொல்லப்படுறது. சந்திரனே பர்த்தாவாகவும் தக்ஷனுடைய பெண்களாக 28 நட்சத்திரங்கள் சந்திரனுக்கே வாக்கப்படுவேன்னு எல்லாரும் சொல்லி வாக்கப்பட்டார். அதுல ரொம்ப பிரியமாக ரோஹிணிகிட்ட இருந்தான். ரோஹிணி சசினம் யதா அப்படின்னு வால்மீகியை அடிக்கடி சொல்லுவார் சுந்தரகாண்டத்திலேயும். தாயார் சொல்றதே ரோஹிணி சசினம் யதா அப்படிங்கிறார். ரோஹிணியும் சந்திரனும் போல அப்படிங்கிறார். புரோத்யமானே ஜகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். கௌசல்யா ஜனயத்து அப்படின்னு ஒரு பாடம், கௌசல்யா அஜனயத்து ராமம் அப்படின்னு சொல்லுவார். சர்வேஸ்வரன் சொல்லிட்டு அதை ஒரு அம்மா பெக்க முடியுமா? பிராகிருத சிசுவா இருந்தா அம்மா பெத்தாள்னு சொல்லலாம். பிராகிருத சிசு இல்லை, இது அப்ராகிருதமான சிசுங்கிறதுனாலே அஜனயத்து தோன்றினார் அப்படின்னு அர்த்தம். ஆனா ரொம்ப பெரியவாள் வியாக்கியானம் பண்ணவாள் எல்லாருமே ஜனயத்துன்னு தான் அர்த்தம் பண்ணியிருக்கா. ஏன்னால் எனக்கு ஒரு புள்ள பிறக்கணும், என் வயத்துல தங்கி 10 மாசம் இருந்து பிறக்கணும்னு தான் ரங்கநாதன்ட்ட வேண்டிண்டாலாம். அந்த கௌசல்யம்மாவுக்கு ஒரு குறை வந்துவிடுமா? அவள் வயத்துல பிறக்கல, அவள் வயரோட சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டா அந்த அம்மாவுக்கு குறையாயிடுமா? அதனால கௌசல்யா ஜனயத்து ராமம். ஸ்திரீ ஜன்மா ஒரு குழந்தை அடையிறதுல தானே பூர்ணமாறது. அதனால அவளுக்கு ஒரு குறை கூடாதுன்னு அதையே ஆழ்வாரும் அனுசரிச்சு மண்ணு பூகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னா. மணிவயிறுன்னா வயிறுல எல்லாருக்கும் வயிறு இருக்கு. எல்லார் வயிறும் மணி வயிறா அவளுக்கு தெரியும். கழுத்துக்கு கீழே வேற பாகங்கள் தான். ஆகாரங்கள்லாம் மேத்தியம்ங்கிறது வாக்கு பரியந்தம் தானே. வாக்கில் போட்டுவிட்டாலே எச்சல்னு அப்புறம் அதை நம்ம உச்சிஷ்டம் அபிச்சா மேத்தியம்னு தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. வாக்கில் போட்டுவிட்டாலே அப்புறம் அது அருகம் இல்லை. அப்புறம் அப்போ வயிறுங்கிறது என்ன? எல்லாருக்கும் என்ன வயிறோ, ஆனால் எங்கள் கௌசல்யம்மாவுக்கு மணி வயிறு அப்படி முத்தும் ரத்தனமும். அதுக்கு தானே மணிகள்னு பேர். எல்லா ரத்னங்களும் நிறைஞ்ச வயரா. ஏன்னால் ரங்கநாதனை முத்தான ராமனை பெற்று கொடுத்தாலாம். அவர் முத்தான ராமன் இருக்கிற இடத்துலேருந்து தானே முத்து வெளியில வரும். முத்து இருந்தால் தானே வெளியில வரும். முத்தான ராமனை பெற்று கொடுத்ததுனால நிச்சயம் அந்த வயிறு முத்தா தான் இருக்கணும். மணி வயிறு வாய்த்தவனே, வேறெந்த ரத்னம் முத்தாக இருக்கிற கௌசல்யன்னா. அதுலேயும் அழ்வார் ஆச்சரியமா சொன்னார், ராமனை பெற்று கௌசல்யக்கு பெருமையா, கௌசல்ய வயத்துல பிறந்ததுனால ராமனுக்கு பெருமையா, ராமனோட அம்மான்னு கௌசல்யக்கு பெருமையா, கௌசல்யோட புள்ளேன்னு ராமனுக்கு பெருமையானால் கௌசல்யோட புள்ளேன்னு தான் ராமனுக்கு பெருமைன்னுட்டா. புகழ் கோசலை தன்மணி வயிறு அப்படின்னா. மண்ணு புகழ் கோசலை. அதுதான் ராமாயணம் முழுக்க கௌசல்யா சுப்ரஜா ராமா. அந்த மகா உத்தமி ரங்கநாதனையே வீழ்ச்சின்னு இருக்கிற நேரம் முழுக்க நல்ல புஷ்பங்களையும் துளசி சந்தனம் பல தாம்பூலங்களையும் வச்சுட்டு எப்பொழுதும் ரங்கநாதனை ஆராதிச்சுட்டு இருந்த அந்த அம்மாவுக்கு பிறந்தது தான் ராமனுக்கு பெருமையா. எப்பொழுதும் பகவானை ஆராதிச்சுட்டு இருக்கிற அந்த அம்மாவுக்கு கௌசல்யா சுப்ரஜா ராமா, கௌசல்யா நந்தவர்தனம். இந்த கௌசல்யா சுப்ரஜா ராமாங்கிறதே ராமாயணத்துல 4 இடத்துல வருது. ஸ்ரீமத் ராமாயணத்துல மாத்திரம் திரும்ப திரும்ப கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு. கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். சர்வலக்ஷணத்தோட வந்தார்னா, சர்வலக்ஷணம்னா நல்ல கண்ணு நல்ல காது கை கால்கள் அழகா இருந்தார் அப்படின்னு அர்த்தம்னு சாமான்யமா சொல்லலாம். ஆனா கோவிந்தராஜி வியாக்கியானத்துல சொன்னால் ரங்கநாதனாவே காட்சி கொடுத்தாலாம் அம்மாவுக்கு. அம்மா யாரோ ஒரு குழந்தை பிறக்கணும்னு நீ வேண்டினே, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு வேண்டினே, ஊர் உலகத்துல ராமேஸ்வரத்துக்கும் திருப்புல்லானிக்கும் போயிட்டு வந்த வாழ்க்கை ஒரு குழந்தை பிறந்தா போல உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு நினைக்காதே. நீ எந்த தெய்வத்தை ஆராதிச்சியோ அந்த தெய்வமே வந்திருக்கேன்னு காமிக்க சர்வலக்ஷண சம்யுதம்னு காமிச்சாலாம். பிறக்கிறதையே ரங்கநாதனா காட்சி கொடுத்தாலாம். கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். கௌசல்யக்கு மாத்திரம் ஏகாந்த தரிசனமாம் ரங்கநாதனாய் பிறக்கிறதே சுவாமி காட்சி கொடுக்கிறார். சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமேக்ஷ்வாக வர்தனம் கௌசல்யா சுசுபே தேனே புத்திரேன அமித தேஜசா. அளவில்லாத தேஜஸோடு ஒரு குழந்தையை பெற்றாலாம் அந்த அம்மா.
யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. அதிதி அம்மாள் தேவமாதா வஜ்ரபாணியான இந்திரனை எப்படி பெற்றாலோ அதுபோல இங்க கௌசல்யம்மா ஒரு குழந்தையை பெற்றாள். யதாவரேண தேவானாம் அதிதி. தேவதைகளை ரட்சிக்க இந்திரனை எப்படி அதிதி அம்மா ஒரு தலைவனை உண்டாக்கினாலோ அதுபோல மனுஷ சமூகத்துக்கு ஒரு நல்வழி காட்டுறதுக்கு ஒரு குழந்தையே பூலோகத்துக்கு கொடுத்தாலாம் கௌசல்யம்மா. பரதோ நாம கைகேயாம் ஜக்ஞே சத்யபராக்கிரமஹா. இப்படி ராமாவதாரத்தை சொல்லிவிட்டு அடுத்தது புஷ்ய நட்சத்திரத்துல மீன லக்னத்துல வந்து அவதாரம் பண்றாள் பரதன். லக்ஷ்மண சத்ருக்னால் ஆஸ்லேஷா நட்சத்திரத்திலே சார்பே ஜாதௌ து சௌமித்ரிஹி குலீனேப்யுதிதேரவோ சுமித்ரா ஜனயத் சுதௌ. சுமித்ரைக்கு வந்து பிறந்தால். கௌசல்யம்மா ராமனை பெற்றால். வால்மீகிட்ட ஒரு அழகு பேசுறதையே அதுல பொடி வச்சு சொல்லுவார். கௌசல்யம்மா ராமனை பெற்றால்னு வாயார சொன்னார். சுமித்ரம்மா லக்ஷ்மண சத்ருக்னனை பெற்றால்னு வாயார சொன்னார். அதுபோல கைகேயம்மா பெற்றால் பரதனன்னு சொல்லணுமா வேண்டாமா? ஆனா இங்க வால்மீகி சொல்றால் பரதன் வந்து அந்த கைகேயிட்ட பிறந்தான் அப்படின்னு. ஏன்னால் இந்த பரதாழ்வான் பிறக்கக்கூடிய இடம் இல்லையே, அது கொஞ்சம் குறைச்சலாச்சு. அது ராமாபராதம் பண்ண அம்மா, ஆனாலும் என்னமோ பரதன் வந்து அங்க பிறந்தான் அப்படிங்கிறார். பரதோ நாம கைகேயாம் ஜக்ஞே சத்ய பராக்கிரமஹா. பரதன் வந்து கைகேயிட்ட பிறந்தான், அந்த பரதன் வந்து இந்த கைகேயிட்ட பிறந்தான் அப்படிங்கிறார். ராமபக்தாளுக்குள்ள சிரோமணியாச்சே, அக்ரகண்யனாச்சே பரதாழ்வான். அவன் வந்து பிறக்கிற இடமா, ஆனாலும் வந்து பிறந்தார். ராஜ்ஞ புத்ரா மகாத்மானஹா சத்வாரஹா ஜக்ஞிரே பிருதக் குணவம் தோணு ரூபாச்சே. நல்ல குணத்தோட ரூபத்தோட வளர்ந்துட்டு வரால். சுக்லபக்ஷத்து சந்திரன் போல 13வது நாள் க்ஷத்ரியாளுக்கெல்லாம் புண்ணியாக வாசனம் பண்ணுவாள். நமக்கெல்லாம் 11வது நாள். லக்ஷ்மணன் பிறந்ததுலேருந்து 11வது நாள் பண்ணினாலாம். அதீத்யைகாதசாஹம் தூ நாமகர்ம ததா கரோது. ஜாதகர்ம நாமகரணங்கள் பண்ணேன். வசிஷ்டரோட காலடியில் கொண்டு போட்டு குழந்தைகளுக்கு நீங்க தான் பேர் வைக்கணும்னாலாம் தம்பதிகள். நாங்க வைக்க மாட்டோம். 60,000 வருஷம் குழந்தைக்காக இயங்கினவாள் ஒரு பேரை யோசிச்சு வச்சிருக்க மாட்டாளா? பிள்ளையா பிறந்தா இந்த பேர் வைக்கணும், பெண்ணா இருந்தா இந்த பேர் வைக்கணும்னு நினைக்க மாட்டாளா? நினைக்கலையா தசரதர்? வால்மீகி சொல்றார், வசிஷ்டர் காலடியில போட்டு இது உங்களோட அனுகிரகத்துல வந்த குழந்தை, உங்களுடைய பிரசாதம் வேத மந்திரத்தினாலையும் நீங்க பண்ணி வச்ச அஸ்வமேத யஜ்ஞத்தினாலையும் கிடைச்சது, நீங்க தான் பேர் வைக்கணும்னு சொல்ல மடியில் எடுத்து போட்டுண்டு வசிஷ்டர். வசிஷ்டா பரம பிரீதா நாமானி கிருதவம்ஸ்ததா. வசிஷ்டர் பண்ணாராம் மடியில வச்சுட்டு பட்டு போத்தி இருக்கிற அந்த ராமனை. சுருள் சுருளான கேசங்களும் காது வரிந்த நீண்டதான நேத்திரமும் பிஞ்சு பிஞ்சான விரல்களும் செவந்து சற்று செவந்து இருக்கிறதான உள்ளங்கையும் கால்களும் அழகா பட்டுல போத்தி இருக்கிற அந்த குழந்தையே கௌசல்யம்மா வசிஷ்டர் மடியில கிடத்த. இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைப்பேன்னு பார்க்கிறார். பார்த்தா சைவாம்சமாவும் இருக்கு, வைஷ்ணவாம்சமாவும் இருக்கு. ராமன் சிவாம்சமும் கூட வைஷ்ணவாம்சமும் கூட. நாராயணன்னு பேர் வைப்போம்னா சிவன் மாதிரி காட்சி கொடுக்கிறார். பரமேஸ்வரன் பேர் வைப்போம்னா நாராயணனா காட்சி கொடுக்கிறார். அதனால பஞ்சாட்சரத்திலேருந்து ஒரு அக்ஷரத்தையும் அஷ்டாட்சரத்திலேருந்து ஒரு அக்ஷரத்தையும் ரெண்டையும் சேர்த்து வச்சாலாம் ராமன். நாராயணா ஓம் நமோ நாராயணாயாங்கிறது அஷ்டாட்சரம். அதுலேருந்து ராங்கிறத எடுத்துட்டார். நமசிவாயா அப்படிங்கிறதுலேருந்து மாவை எடுத்துட்டார். ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகை சுதம். பழைய காலங்களில் சிவராமன் கூட சேர்த்து பேர் வைப்பார். சிவாம்சமும் உண்டுங்கிறதுனால சிவராமன் அப்படின்னு கூட பேர் வைப்பார். ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகை சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னமபரம் ததா. இந்த கலியில தான் வெங்கடேஸ்வரருக்கு வெங்கடாஜலபதினு பேர். துவாபர யுகத்துல ராமநாதன் பிரகாசிக்கிறாவான் இந்த பிரபு. திரேதா யுகத்துல நிருசிம்மமாக இருக்காராம். கிருத யுகத்துல சுப்பிரமணியராக இருக்காராம். அதனாலதான் பேர் வைக்கிறதே வெங்கட சுப்பிரமணியம்னு பேர் வைக்கிறார். வெங்கடராமன்னு பேர் வைப்பார். வெங்கட நிருசிம்மன்னு சேர்த்து பேர் வைப்பார். வெங்கடேங்கிறதோட ஏன் சேர்த்து வைக்கிறாள்னால் பிரம்மாண்ட புராணத்துல சொன்னால் ஒரு யுகத்துல ஒரு தேவதையா அருள் பாலிக்கிறாராம் வெங்கடேஸ்வரர். துவாபர யுகத்துல ராமனா இருக்கார். அதனால வெங்கடராமன் பிரசித்தமா நிறைய கேள்விப்படுவோம் அந்த பேரை.
அவர் அங்க இருக்கிறது பாலாஜின்னு, வெங்கடேஸ்வரர்னா இருக்கார். ராமன்னு சொல்றாளே, வெங்கடத்துல இருக்கிறது ராமன்னு சொல்றாளேன்னால் அது துவாபர யுக விசேஷம். ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகை சுதம். சௌமி என்ன பேரை வச்சால் வசிஷ்டர்னால் நம்மளுடைய ஜென்மாவை எது பயனாக்கி கொடுக்குமோ அந்த நாமத்தை வச்சாராம். ஜெயது ஜெயது மந்திரம் ஜென்ம சாபல்ய மந்திரம். அம்மா 10 மாசம் கஷ்டப்பட்டு பெற்றது. கர்ப்பவாசத்துல நம்மளும் பட்ட கஷ்டங்கள், பூலோகத்திலையும் பிறந்ததுலேருந்து நமக்கு பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம் கஷ்டம்தானே அதிகம் இருக்கு. சௌக்கியங்கிறது எப்பயோ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தானே சுகம்ங்கிறது. பாக்கி நேரங்கள்லாம் கஷ்டம்தான், கவலைகள் தான். அப்படி ஒரு ஜென்மா கிடைச்ச பொழுதிலும் இந்த ஜென்மாவை பயனாக்கிக்கிறதுக்கு எது வழியினால் ராமநாமம் தான் வழியா. எல்லாராலையும் யாகம் பண்ண முடியுமா? எல்லாராலையும் யோகம் பண்ண முடியுமா? சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம். காசியில இருந்து விஸ்வேஸ்வரர் நமக்கு உபதேசம் பண்றார். ராமான்னு சொல்லு, ராமான்னு சொல்லு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. ராமான்னு சொல்லு, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ஜெயது ஜெயது மந்திரம் ஜென்ம சாபல்ய மந்திரம். ஜென்மாவை பயனாக்கி தர மந்திரம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராமனே, ராமநாமா எனக்கு ரொம்ப இஷ்டமாச்சே அப்படிம்பால் சில பேர். நானும் பெரிய துளசி மாலை போட்டுருக்கேன், தாமிர மாலை போட்டுருக்கேன், கோபி சந்தனங்கள்லாம் இட்டுன்னு இருக்கேன், பாகவத லட்சணம் எல்லாமே இருக்கு. போதேந்திராள்கிட்ட போய் கூட சூத்திரம் வாங்கின்னு இருக்கேன், கோவிந்தபுரம் போய் அப்படிம்பால். ஆனா ராமநாமா எத்தனை சொல்றேன்? ஒரு நாளைக்கு பொழுது ஒடிஞ்சு பொழுது போனான்னா 108 சொல்றேன்பா, 508 சொல்றேன்பா. அதெல்லாம் போற வச்சுட்டு இருக்கிற நேரம் முழுக்க ராமா ராமா ராமான்னு எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காள். ஒரு 25,000ஆவது கடைசி பட்சம் சொல்லணும் ஒரு நாளைக்கு. ராமா 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 ராமான்னு சொல்லிகிட்டே இருக்கு. ஜெயது ஜெயது மந்திரம் ஜென்ம சாபல்ய மந்திரம். அந்த நாமா என்ன பண்ணும்னால் ஜனன மரண இந்த சைக்கிள் இருக்கே, இதை அறுத்து விட்டுடுமா, இந்த கனெக்ஷனை அப்படியே கட் பண்ணி விட்டுடுமா. புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிற இந்த இதில் சுழலில் சுத்த வேண்டாமா. ஜனன மரண பேத கிளேஷ விச்சேத மந்திரம். ஜனன மரண துக்கத்தை போக்கிவிடும். சகல வேதங்களும் இந்த நாமத்துல தான் போய் முடியறது. சகல நிகம மந்திரம். நிகமம்னா வேதம், ஆகமம், நிகமம், ஆம்நாயம் எல்லாம் வேதத்தை தான் குறிக்கும். சகல நிகம மந்திரம். எல்லா வேதங்களும் இதைத்தான் சொல்றது. சர்வ சாஸ்திரங்களும் இதைதான் சொல்றது. சர்வ சாஸ்திரைக மந்திரம். அது என்ன மந்திரம்? ரகுபதி நிஜ மந்திரம் ராம ராமேதி மந்திரம். ரகுபதியோடு அந்த ராமாங்கிற மந்திரம். ரா அப்படின்னு சொல்றதே வாய் திறக்கிறதான், மான்னு சொல்றதே மூடிண்டு விடுறது. ராசப்தோச்சார மாத்திரேன முகான் நிர்யாந்தி பாதகாக. ரான்னு சொல்றதே இந்த ஜீவன் என்னென்ன பாபம் பண்ணி உள்ள குமிச்சு வச்சிருக்கானோ வாயை திறந்ததும் வெளியில போறதான் அந்த பாபங்கள்லாம். திருப்பி மான்னு சொல்றதே வாய் மூடாம சொல்ல முடியாது. அப்படி மான்னு சொல்லி மூடி விட்டானால் வெளியில போன பாபங்கள் திருப்பி இவனுக்குள்ள வராத பார்த்துக்கிறது தான். ராசப்தோச்சார மாத்திரேன முகான்னர்யாந்தி பாதகாக புனப்பிரவேச பீத்தியாச்சே மகாரஸ்து கவாட்டவது. மான்னு சொல்லிவிட்டானா பூட்டி ஆயிடுறது, வாயை பூட்டு போட்டா போல ஆயிடுறது. அப்புறம் அந்த பாபங்கள்லாம் உள்ள வர பயப்படுறதுதான். ராமான்னு ரெண்டையும் சொல்லிவிட்டானால் புனப்பிரவேச பீத்தியாச்சு, திரும்பி வரத்துக்கு நடுங்கிறதான் அந்த நாமங்கள். மகாரஸ்து கவாட்டவது அப்படின்னெல்லாம் ராமநாமத்துக்கு 1,00,000 ஸ்லோகங்கள் போதேந்திர சுவாமிகள் ராமான்னு சொல்ல வைக்கிறதுக்கு 1,00,000 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கா. ராமான்னு சொல்லு, ராமான்னு சொல்லுன்னு. பூரி ஜெகநாதத்துல தான் இருந்தார் ஸ்ரீதர கவி அப்படின்னு. அவர் நாம கௌமுதின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருந்தார். விஸ்வாதிகேந்திர சரஸ்வதின்னு 58வது பீடத்தில், காஞ்சி காமகோடி பீடத்தில் வந்த பெரியவா. காசியில கேதார கட்டத்துல இந்த குழந்தைக்கு, புருஷோத்தமன்கிற குழந்தைக்கு சந்நியாசத்தை கொடுத்து, நீ இங்கேருந்து காசியிலேருந்து திரும்பி பூரி ஜெகநாதம் போ. அந்த லக்ஷ்மிதர கவி, ஸ்ரீதர கவி அவள்கிட்ட இருக்கு இந்த புஸ்தகம் நாமகௌமுதி. அதை வாங்கிட்டு போய் காஞ்சிபுரத்தில் அதை நன்னா பார்த்து நாம சித்தாந்தம் பண்ணி நீ சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்கேன். நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நீ அதை வெளியிடலாம் அப்படின்னு குரு விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி போதேந்திராலோட குரு
சொல்லி அனுப்ப பூரி ஜெகநாதன் வந்து இந்த நாமகோமதியை வாங்கிட்டு ஒரு ராத்திரி முழுக்க விளக்கெண்ண தீபத்தை போட்டுண்டு படிச்சுட்டு, ஏன்னா அந்த காலத்தில் புஸ்தகங்கள்லாம் அருமை கொடுக்குன்னா அப்படியே கொடுக்க மாட்டார் நமக்கு. படிக்க வேணா தரேன், இங்கேயே படிங்கன்னு சொல்ல திண்ணையிலேயே ராத்திரி முழுக்க மாக்கல் விளக்க போட்டுண்டு ஒரு தடவை தான் படித்தாலாம். 12 வயசு குழந்தை போதேந்திரால் அத்தனையும் மனசில் வாங்கிட்டு திருப்பி புஸ்தகத்தை கொடுத்துட்டா போகிறோம்னு பார்த்துட்டேன்னு சொல்லி அப்புறம் 6 கிரந்தங்கள் காஞ்சிபுரம் வந்து அங்கேயே நாமத்தோட பெருமையை ஸ்தாபிச்சுட்டு பூரி ஜெகநாதத்திலேயே நாமத்தோட பெருமையே ஒரு தம்பதிகள் மூலமாக லோகத்துக்கு ஸ்தாபிச்சுட்டு அப்புறம் காஞ்சிபுரத்தில் வந்து 6 கிரந்தங்கள் பண்றா. பகவன் நாம ரசாயனம், பகவன் நாம ரசோதயம், பகவன் நாம கௌமுதி. அவர் பண்ணது நாம கௌமுதி, இவர் பகவன் நாம கௌமுதி. இது மாதிரி 6 கிரந்தங்கள் பண்ணி 1,00,000 ஸ்லோகம். இன்னைக்கும் கோவிந்தபுரத்துல சமாதியில ராத்திரி படுத்துட்டோம் பக்தியோடன்னா ராமா ராமா ராமான்னு குருநாதால் சொல்றது கேட்கறதுன்னு சொல்றார். பாகவதாலாம் பக்தாலாம் பெரியவாள்லாம் வந்து அங்கே அதுக்காக அவர் சொல்லி கேட்கணுமேன்னு அங்கே காவேரி கரையில் வந்து படுத்துட்டு இருப்பால் உபவாசமாக. இப்போ குரு சுவாமிகள் தான் கண்டுபிடிச்சார் அந்த அதிஷ்டானம் காவேரி வெள்ளத்தில் மறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் இங்கே தான் இருக்கால் குருநாதால்னு ராமநாமம் கேட்கறத வச்சுட்டு அவர் கண்டுபிடிச்சாராம். உள்ளேருந்து அவர் ஜீவ சமாதியாய் ராமா 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 ராமான்னு 350 வருஷம் ஆகுது. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கால். வரவாளுக்கெல்லாம் அந்த நாமத்தில் ருச்சியை கொடுக்குறாள் குருநாதா. அந்த அதிஷ்டானத்தில் போய் நாமோபதேசம் வாங்கிப்பாள். சூத்திரம் வாங்கிட்டு அவள்கிட்டேருந்து அங்கேயே ராமநாமம் ஜெயிக்க ஆரம்பிச்சு அப்புறம் வாழ்நாள் முழுக்க ஜபிப்பாள். நாமோபாசக்கால் யாராவது 2 ஒருத்தர் ஆசைப்பட்டா அதை செய்யலாமேங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ராமநாமத்தை இப்போ ராமா அப்படின்னு சொல்கிறதுக்கு இனிமேல் கோவிந்தபுரம் வரைக்கும் போகணும் போதேந்திரால் இதுக்குன்னு அப்படின்னு நினைக்க வேண்டாம். உபதேசம் தான் வாங்கிக்கணுமா போலையே அதுக்காக சொல்லாமல் இருக்கிறதான்னு நினைக்க வேண்டாம். ராமான்னு சொல்ல வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கலாம். ஆனாலும் ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு வேணும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவா. அது ரொம்ப முக்கியம். அது ஆச்சாரியவான் புருஷோ வேதேன்னு. அதுக்கு கோவிந்தபுரத்தில் போய் சூத்திரம் வாங்கிட்டு நாமத்தை அங்கேயும் ஒரு தடவை உபதேசமாக வாங்கிட்டு அவ பெரியவாள் குருநாதாளுடைய அதிஷ்டானத்தில் முடிஞ்ச அளவு அங்கேயும் அலறிட்டு அப்புறம் ஜென்மா முழுக்க ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கிற சூத்திரம் வச்சுட்டு இதுதான் நாம உபாசனை. நாமாரட்சிக்கும்னு சொல்கிறாலே இதுதான் மெத்தட். அது அந்த முறையில் ஒரு 1,08,000 ஜபிக்கிறதே முடியல, 50,000 ஜபிக்கிறதே முடியல, 25,000 ஜபிக்கிறது ஜபிச்சுட்டு இருந்தாலானால் நாமா போதும். அப்புறம் அவளுக்கு யோகம் வேண்டாம், யாகம் வேண்டாம், கடுமையான தபஸு பண்ண வேண்டாம், க்ஷேத்ராட்டனம் வேண்டாம். இதுக்கு இருந்தார் தியாகராஜ சுவாமிகள். திருவையாறில் 100 கோடி ராமநாமா ஜபிச்சுட்டு இருந்தார். ஆற்ற விட்டே போகிறதுக்கு அவருக்கு டைமே இல்லை. ஆற்ற விட்டே போகிறதுக்கு டைம் இல்லை. பக்கத்தில் பெரிய க்ஷேத்திரம் பஞ்சநதீஸ்வரர், அது கூட போய் பார்த்தாருன்னு பிரசித்தி இல்லை. கீர்த்தனம் பாடி இருக்கா. நித்திய சிவதரிசனம் பண்ணார்னு அவர் சரித்திரத்தில் இல்லை. ஒரு நாளைக்கு இவரோட நாம நிஷ்டையை பார்த்து அந்த தர்ம சம்பர்தினி வந்தாலாம் பழுத்து சுமங்கலி வேஷத்தில் வந்து தியாகராஜரை வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போனால் அப்படின்னு வேணா தியாகராஜ சுவாமிகள் சரித்திரம் இருக்கே ஒழிய நாமந்தான் சொல்லிட்டு இருந்தார். காவேரியில் ஸ்நானம் பண்ணி திருமஞ்சன வீதியில் ஆற்றுல வச்சுட்டு இந்த வெங்கலத்தினால ஆன மூர்த்தி ராமா ராமா ராமான்னு பகலும் ராத்திரியும் அந்த சந்நிதியில் வால்மீகி 24 ஸ்லோகம் பண்ணாரானா நான் என்ன சலையா அந்த ராமபக்தியிலே நாம ஸ்மரணம் பண்ணுறேன். நானும் பாடுவேன் ராமனுக்கு வால்மீகியோட அனுகிரகத்திலேன்னு 24,000 கீர்த்தனை பாடினா. எழுதி வைக்க அன்னைக்கு அனுகூலம் இல்லையோ என்னமோ இன்னைக்கு ஒரு 2,000 கீர்த்தனைக்குள்ளே தான் கிடைக்கிறேன். அதில் ஒரு 600-700 தான் பிரசித்தமாக எல்லாரும் பாடின்னு இருக்கா. வால்மீகிக்கு ஈடா நானும் பண்ணுவேன்னு 24,000 கீர்த்தனைகள் பாடியிருக்கா. இதுக்கு 200 வருஷம் முன்னாடி இருந்த மகன் 24,000 கீர்த்தனைகள் பாடியிருக்காள். பாடின்னு 100 கோடி ராமநாமம் ஜபிச்சிருந்தாலானால் அவள் யோகக்ஷேம மிச்ச நேரம் என்ன பண்ணியிருப்பாள்ங்கிறத அவாவா மேதாவிகள் யோசிச்சு பார்க்கணும். 10 நிமிஷம் ஆகும். 1008 பண்ணணுமானா ஒரு நாளைக்கு 1,08,000 பண்ணால் 20 வருஷம் ஆகும் 100 கோடி பண்ணி முடிக்க. 100 கோடி முடிஞ்சால் ராமன் சாட்சாத்காரம் ஆகும் அப்படின்னு நாம வைபவம். அவர் ராமனை பார்த்தார், அதையும் கீர்த்தனத்தில் பாடியிருக்கார். நன்னு பாலிம்ப நடச்சி வச்சியோ அப்படின்னு எல்லாம் பாடியிருக்கார். எனக்காக நடந்து வந்தியா ராமான்னு எல்லாம். அப்போ ராமநாமத்தை அவர் வாழ்நாளில் எப்படி உபாசனை பண்ணிட்டு இருந்தார், இதோட கீர்த்தனைகள் பாடியிருக்கார். அவர் ராமாயணத்தில் ரொம்ப ஈடுபாடு. வால்மீகி ராமாயண பாராயணமும் பண்ணியிருக்கார்.
ராமபக்தராக இருந்து பண்ணாமல் எப்படி இருப்பார்? அந்த கீர்த்தனைகள்லேயே தெரியறது. வால்மீகியோட சம்பந்தம் உள்ளவாள் அவள் பேசுகிறதையே வால்மீகியோட சொற்கள்லாம் உபயோகப்படும், ராமாயண பதங்கள்லாம் உபயோகப்படும், கீர்த்தனையெல்லாம் நிறைய தெரியறது. பாகவதமும் அவளுக்கு பரிச்சயம்னு தெரியறது. பாகவதத்தையும் பற்றி கீர்த்தனத்தில் பாடுறா தியாகராஜ சுவாமிகள். அப்போ வாழ்நாள எவ்வளோ பவித்திரமாக வாழ்ந்திருக்கா. ராமாயணம், பாகவதம், ராமநாமம், ராமனை வச்சிருந்த ஆராதனம், கீர்த்தனைகள் பாடிண்டு உஞ்சுவிருத்தி தான் எடுக்க முடிஞ்சிருக்கும். வேற ஒன்றும் யோகக்ஷேமத்துக்குன்னு அங்கே போனார் இங்கே போனார் அப்படின்னு அவர் சரித்திரத்தில் இல்லை. திருவையாறுலேயே இருந்து உஞ்சுவிருத்தி எடுத்துன்னு அவருக்கு உஞ்சுவிருத்தி போட்டவாளுக்கு கூட தெரியாதபடிக்கு இப்போ ஏற்பட்ட மகாபுருஷர் இங்கே நடமாடின்னு இருக்காருன்னு போட்டவாளில் எத்தனை பேர் தெரிஞ்சுட்டு இருப்பார்? இன்னைக்கு பிரசித்தமாக இருக்குது திருவையாறில். அவர் கீர்த்தனைகள்லாம் மேடைக்கு மேடை பாடப்படுறது. எல்லாரும் பக்தி ஸ்ரத்தையாக அவரோட ஆராதனையில் அந்த பாடுறவா எல்லாருமே பக்தியோடு கூட அந்த மணல் திட்டில் உட்காந்து பாடுறா. ஆராதனை உற்சவத்தில் ரொம்ப அழகு. ஆனால் அவர் இருந்த காலத்தில் உஞ்சூர்த்தி தான் கடைசி வரைக்கும். உஞ்சூர்த்தி எடுத்துட்டு காவேரியில் அது ஒரு வாழ்க்கையில் எப்படியும் வாழலாம். வாழறதுல ஒருத்தருக்கு ஒரு லைஃப் ஆம்பிஷன், லைஃப் பிளான்னு சொல்கிறாலும் இது ஒரு முறை. நாமாஸ்ரயணனாக இருந்து ராமனுக்குன்னே வாழற. ஜயது ஜயது மந்திரம் ஜன்ம சாஃபல்ய மந்திரம் ஜனன மரண பேத கிளேஷ விச்சேத மந்திரம் சகல நிகமந்திரம் சர்வசாஸ்திரைக மந்திரம் ரகுபதி நிஜ மந்திரம் ராம ராமேதி மந்திரம். நாமத்தோட பெருமை இருக்கு. அதுதான் வசிஷ்டர் வச்சார். நேற்றுக்கு இருந்த தியாகராஜ சுவாமிகள் பர்யந்தம் ஜபிச்சு ராமனை பார்த்தார் அப்படின்னு சொன்னா வசிஷ்டர் வச்ச பெருமை தானே. சபரி ஜபிச்சால், தியாகராஜ சுவாமிகள் நேற்றுக்கு ஜபிச்சால், சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் ஜபிச்சார். இவர் ராமநாமம். இது மாதிரி எத்தனை ராம பக்தால் துளசிதாசர்லேருந்து ஆரம்பிச்சு எத்தனை ராம பக்தால் லோகத்தில் உண்டோ, பத்ராஜர் ராமதாசர், சமர்த்த ராமதாசர், எல்லாருக்கும் போக்கியமாக எது ஆச்சு? வசிஷ்டர் வச்ச அந்த 2 அக்ஷரம். தசரதனோட பிள்ளைக்கு பேர் வையினதும் என்ன பேர் வைக்கிறதுன்னு பார்த்து, ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகை சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னம் அபரம் ததா. பரதன்னு பேர் வச்சால் கைகை புத்திரனுக்கு பரதீதி பரதா. பரேங்கிற அந்த தாத்துலேருந்து சுமக்கிறவன் அர்த்தம். பாரத்தை சுமக்க போறான். என்ன பாரம்னால் 14 வருஷம் தலையில ஜட்டையும் இடுப்புல மரோருவியும் கட்டிண்டு அண்ணாவுக்காக இவன் வனவாசத்துல இருக்க போறான் நந்தி கிராமத்துல. அதனால பரதன் பாதுகையை தலையில சிரசு மேல சுமக்க போறான் பரதன். லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பத்து உடையவன், அதனால லக்ஷ்மணன். சத்ருக்னம் அபரம் ததா. சுதர்சனாழ்வாருடைய அம்சம் சத்ருக்னன், அதனால சத்ருக்னம் அபரம் ததா. வசிஷ்டா பரமப்ரீதா. வசிஷ்டர் சந்தோஷப்பட்டு அப்புறம் காலத்தில் வாழலாம் வளர்ந்து வர காலத்திலே உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வசிஷ்டரோட குருகுலத்திலேயே வேதாத்தியனங்கள்லாம் முடிச்சா. 12 வயசுக்குள்ள ராமாதிகள் 4 வேதம் 6 அங்கங்கள் 14 சாஸ்திரங்கள் 64 கலைகளும் ஆயிடுத்தான். சர்வே வேதவித சூராக சர்வே லோகஹிதே ரதாக சர்வே ஞானோபசம்பன்னாக சர்வே சமுதிதா குணைஹி. சகல வேதங்களும் படிச்சா. சர்வே லோக ஹிதே ரதாக, லோகத்துக்கு பெரிய ஹிதம் செய்கிறவர்களாக ஆனார். ஞானத்திலையும் பூர்ணாளாக இருந்தால் ஆத்ம குணத்தோடையும் பிரகாசிச்சா. விமராட்சசும் வேதம் சொல்லும்னு புராணங்கள் சொல்றது. வேதம் சொன்னதுனால போருமா? ஒரு டேப் ரெக்கார்டு கூட தான் வேதம் சொல்றது, பென்ட்ரைவில் போட்டால் கூட தான் வேதம் சொல்றது, செல்லில் போட்டால் கூட வேதம் சொல்றதுன்னா அதுக்காக செல்லை பூஜிக்கிறதுக்கு தான் ஆயிடுமா? ஆயிடாது. சொல்றவாள் மூலமா சொல்லணும். அவளும் ஆத்ம குணத்தோட இருக்கணும். சர்வே சமுதிதா குணைஹி, சிஷ்டாச்சாரத்தோட ஆத்ம குணத்தோட. அஹிம்சை, அஸ்தேயம், பரோபகாரம், அபரிகிரகம், ஜீவகாருண்யம், துஷ்டி, சமத்தை முதலிய 8 குணங்கள் சொல்லியிருக்கா. ஆத்ம குணங்கள் அதோட பிரகாசிச்சா. இந்த குழந்தைகளுக்கு விவாகம் பண்ணணும்னு ராஜா ஆசைப்பட்டதை சொல்றா. சீதா கல்யாணம் லோகத்துக்கே மங்களத்தை தரக்கூடிய கதை. அத ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தவः தஸ்ய சிந்தயமானஸ்யே மந்திரி மத்தியே மகாத்மனः அபியாகச்சன் மகாதேஜாः
விஸ்வாமித்ரோ மகாமுனி சராஜ்ஞோ தரிசனாகாங்ஷி துவாராத்யக்ஷானுவாச்சः சீக்கிரமாக்கியாதமாம் பிராப்தம் கௌஷிகம் காதினசுதம். தசரதர் கவலைப்படுறதையே வாசல்ல காயத்ரியை திக்கு திக்கா போய் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உபாசனம் பண்ண விஸ்வாமித்திரர் நிற்கிறார். விஸ்வாமித்ரோ மகாமுனி. உடனே வாசல் காப்பாளர்கள்லாம் போய் தசரதர்கிட்ட சொல்லே வசிஷ்டரோட சுமந்திராதி மந்திரிகளோட பூர்ணகும்பத்தோட வேதகோஷத்தோட அவரை எதிர்கொண்டு அழைச்சி தன் ஆசனத்தில் உள்ள அமர்த்தி சபைக்கு அழிச்சின்னு போய் அவருக்கு சந்தன தாம்பூலங்கள்லாம் சமர்ப்பிச்சு அர்க்கியபாத்தியங்கள்லாம் கொடுத்து ராஜா சொல்றார், நீங்க வந்ததுனால மறிக்க போற சமயத்துல அமிர்தம் கிடைச்சா ஒருத்தன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அவ்வளோ படுறேன். மழையே இல்லாத தேசத்துல மழை பெஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அவ்வளோ படுறேன். தனக்கொத்த மனசொத்த மனைவி அமைஞ்சவன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அவ்வளோ சந்தோஷப்படுறேன். என் ராமாதிகள் பிறந்த அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அவ்வளோ படுறேன். கட்டுப்போன பொருள் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அவ்வளோ சந்தோஷப்படுறேன். புண்ணியாத்மாக்கள் அர்த்தோதய மகோதய காலங்கள்லாம் வந்தா கிரகண காலங்கள்லாம் வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அவ்வளோ சந்தோஷப்படுறேன். எல்லாம் நீங்க வந்ததுனால யதாமிருதஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனூதகே யதா சதிருஷதாரேஷு புத்திரஜன்ம பிரஜஸ்ய ச பிரணஷ்டஸ்ய யதா லாபः யதா ஹர்ஷோ மகோதயே ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. உங்களுக்கு ஸ்வாகதம் சொல்றேன், நல்வரவாகட்டும். நீங்கள் உங்களுடைய வரவு. நீங்க மகாமுனி, நீங்க காயத்ரியை உபாசிச்சவா. உங்க மனசுல ஏதோ ஒரு சங்கல்பம் இருந்துதான் என்னை தேடி வந்திருக்கேள். எதை நினைக்கிறீங்களோ பெருசா கேட்கணும். என்னை பார்த்து குறைச்சி கேட்டுவிட கூடாது. கஞ்சதே பரமம் காமம் கரோமி கிமுஹர்ஷிதா. நான் சந்தோஷமா செய்வேன். என்னை பார்த்து இப்படி கேட்டுவிட்டேலேன்னு நினைக்க மாட்டேன். ஐயோ கேட்டுவிட்டாரே கொடுக்கணுமேனு அழுதுண்டே கொடுக்க மாட்டேன். கஞ்சதே, உங்களை போல ஒரு பாத்திரம் கிடைக்குமாங்கிறார். அது தெரியணுமே. கொடுக்கறதையே எப்பேற்பட்ட சத்பாத்திரம், என்ன கொடுத்தா தகும். நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதானேன்னு வெக்கப்பட்டுண்டே கொடுன்னு வேதம் சொல்றது. ஹ்ரியாதேயம் பிரியாதேயம் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் ஹ்ரியாதேயம். வேதம் சொல்றது வெக்கப்பட்டுண்டே கொடு. என்னால் இவ்வளவுதானே கொடுக்க முடிஞ்சது வேத வித்துக்களுக்கு. அதுவும் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணிவிட்டா, அந்த யஜ்யங்கள்லையும் வாஜபேயாதி யஜ்யங்கள் பண்ணிவிட்டாலானா அவளுக்கு வீடு யாருமே இல்லைன்னு வேதம் போய் சொல்றது. தஸ்மாத் வாஜபேய யாஜி பூதோ மேப்யோ தக்ஷிண்யஹ. அவன்தான் உலகத்திலேயே முதல்ல பூஜிக்க வேண்டியவன், எப்பொழுதும் பரிசுத்தமானவன் அவன். பூதஹா மேத்யா தட்சிணியா. ஒரு தட்சிணேன்னு கையில் எடுத்தையானால் முதல்ல கொடுக்க வேண்டியவன் அவன் தான். அவனுக்கு கொடுத்தையானால் அதுக்கு என்ன அளவுங்கிறது என்னால் கூட சொல்ல முடியாதுன்னு வேதம் போய் சொல்றேன். திரும்ப திரும்ப வேதத்தில் போய் அந்த யஜ்யத்தை பற்றி அப்படி சொல்றது. கஞ்சதே பரமம் காமம் கரோமி கிமுஹர்ஷிதா பாத்திரபூதோசி மே பிரம்மன்னே திஷ்டியா பிராப்தோசி கௌஷிகா. உங்களை போல ஒரு சத்பாத்திரம் கிடைக்குமா? அந்த அருமை தெரிஞ்சவர் தசரதர். அவர் சொல்றார் விஸ்வாமித்திரர் பார்த்து, யார் இருக்கால் உங்களை ஒத்தபால், அதனால நீங்க என்ன கேட்டாலும் நான் சந்தோஷமா கொடுப்பேன். நீங்க வந்ததுனால, ஏற்கனவே ரங்கநாதன் இருக்கிறதுனால இது க்ஷேத்திரமாக இருக்கு அயோத்தி. உங்க சரணமும் பட்டதுனால இது சுபக்ஷேத்திரமாக ஆயிடும். சுபக்ஷேத்திரகதாகம் தவசம் தரிசனாத் பிரபு ப்ரூஹியத் பிரார்த்திதம் துப்யம் காரியமாகமனம் பிரதி காரியஸ்ய நவிமர்ஷம் சே கந்துமர்ஹசி கௌஷிகா கர்த்தாச்சாகம் அசேஷேனே தெய்வத்தம் ஹி பவான் மம. எனக்கு தெய்வம் இல்லையா? நீங்கள் காயத்ரியை உபாசனம் பண்றவாள் மகரிஷி, நீங்கள் எனக்கு தெய்வம் நாரான் தசரதர். இப்படியெல்லாம் கொண்டாடினதுல விஸ்வாமித்திரர் பரமானந்தத்தை அடைஞ்சார். ஹிருதி ஹிருதய சுகம் நிஷம்ய வாக்கியம் ஸ்ருதி சுகமாத்மவதா விநீத முக்தம் பிரதித குணயசா குணைர் விசிருஷ்டா பரமர்ஷி பரமம் ஜகாமஹர்ஷம். அவர் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு வால்மீகி சொன்ன பிரகாரம் இப்பவும் சரித்திரம். நாளைக்கு மேலே விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணால் அழிச்சுண்டு இங்கி சம்ரக்ஷணம் பண்ணி சீதா கல்யாணம் பண்ணிண்டு திரும்பி அயோத்திக்கு வர சரித்திரங்கள்லாம் ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பாலான் ஸ்வகீயான் தவ சந்நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து
நமோ ஹரே தே நாராயண 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 ஜானகி காந்தஸ்மரணம் நமः பார்வதி பதயே சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திகி.